பிஸியாக அமெரிக்காவிலேருந்து வந்துக்கிறாரு. ரொம்ப பிஸியோடு இந்த பிஸியிலே ஒரு பாட்டை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். ஊழியர்கள் வாங்குறவர்களாக அல்ல, கொடுக்குறவர்களாக மாறணும். நம்ம சுரேஷ் பாஸ்டர் நீங்கள் அவர் மீட்டிங்கெல்லாம் போனீங்கன்னா அவர் எவ்வளோ எக்ஸிக்யூட்டிவாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஒரு சாதாரண ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி ஒரு பாஸ்டர் கூட ராயல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக, அவ்வளோ ஒரு ராயலிட்டி, அவ்வளோ ஒரு எக்ஸிக்யூட்டிவாக, அவ்வளோ ஒரு டிசிப்ளைனாக ஊழியக்காரங்களை வந்து சில இடத்துலலாம் நாங்கள் அந்த 100-200 போய் கிஃப்ட் வாங்குறோம், அங்கே போய் செல்லப்போ அடிப்போ அடிப்படையெல்லாம் இந்த மாதிரி ஊழியக்காரங்களாலும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஊழியக்காரர்கள். அந்த டிசிப்ளின் நீங்கள் கற்றுக்கணும் உங்கள் வாழ்க்கையில். அவர் எப்படின்னா மீட்டிங் வைப்பார். அவர் லாஸ்ட் டைம் கோவாவில் வச்சார். அங்கே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த ரிசார்ட்டே அப்படி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைப்பார். அவர் அவ்வளோ ஒரு நீட்டாக, அவ்வளோ ஒரு ராயலிட்டியாக அவர் பண்ணுறாரு. நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் என்னன்னாக்கா இந்த வசனமாக ராயலிட்டியாக பேசுகிறாங்க, ஆனால் லைஃப் வந்து ராயலிட்டியாக இல்லை. மாற்றிக்குங்க. இந்த நேரத்தில் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு போக கடந்து போகலாம். தேவனுடைய வார்த்தைக்காக பாட ஆஃபரிங்காகவும் மெசேஜுக்காக நம்ம பாஸ்டர் சந்தோஷ் இருக்கிறார். அவர்கள் வந்து ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததான ஆண்டவருக்கும் அருமையான நண்பர் பாஸ்டர் சேகர் பால் அவர்களுக்கும் அருமையான நண்பர் பாஸ்டர் டேனி அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு கூட்டத்துக்கு வர முடியாத நிலைமையில் இருந்தேன். நேற்று தான் வெளிநாட்டிலிருந்து வந்தேன். சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் டென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நான் 12 மணிக்கு மட்டுமா போகணும்னு இருந்துச்சு. பாஸ்டர் அன்புடைய தொல்லை, எங்கே இருக்கிறீங்க, எப்படிக்காராக இருக்கிறீங்க, 10 மணிக்கு மீட்டிங்கன்னா 12 மணிக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. சரி எப்படியோ போய் உட்கார்ந்தாவது வந்துடலான்னு சொல்லி நேற்று பின்னாடி வந்து உட்காந்து ஆனால் அழுத்து நான் ப்ரிப்பேராக வரவில்லை. பாஸ்டருடைய வசனங்களை கேட்டுட்டு போவதே எனக்கு ரொம்ப இஷ்டம். எந்த இடத்துல போனாலும் உட்காந்து முழுசாக கேட்பேன், எல்லாத்தையும் எழுதிக்கணும். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்துதானே கற்றுக்கு பாசப்பட்டு நன்றி. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு பாடும். நான் ப்ரிப்பேராக வரவில்லை, ஆனாலும் கூட நீரின்றி வாழ்வது எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பாடல். அதை பாடுபடிக்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே சேர்த்து பாடுவோம். கற்று நாமத்தை பயன்படுத்தும் கற்றமை ஆசைப்படாது. அதை வாழ்